டைரக்டர் உதய் கே இயக்கத்துல அருண் பாண்டியனோட தயாரிப்புல அருண் பாண்டியன், கீர்த்தி பாண்டியனோட நடிப்புல இவங்க கூடவே ரமேஷ் திலக், ஆதித்யா மேனன், ஆதித்யா ஷிவ்பிங் அப்படிங்கிற மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரான படம் தான் அக்கேனம். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்க விஜய் டாமினிக். அடிப்பட்ட சைக்கோ பச்சை குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டான். உன்னை சாவடிச்சிடுவான். உன் பேர் என்ன சொன்னமா? அக்கேனம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாள் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அருண் பாண்டியனும், ஒரு பக்கத்துல ஒரு விமன் அதாவது லேடி கேப் டிரைவரா இருக்கக்கூடிய கீர்த்தி பாண்டியனும் சந்திச்சுக்கக்கூடிய அந்த ஒரு சந்திப்பு. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பங்களும், அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிறைய சஸ்பென்ஸான இன்வெஸ்டிகேட்டிவான விஷயங்களும் தான் வந்து இந்த படத்தோட ஒன்லைனா இருக்கு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாரு? 9ஆம் தேதி மார்ச் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஃபைனலா இது எங்க ட்ரையாங்கிளான ஸ்கிரிப்டா போய் முடியுது. இந்த டிராவல் எப்படி ட்ரையாங்கிளா மாறுது. இந்த ட்ரையாங்கிள்ல யார் தப்பு செஞ்சவங்க, யார் தப்பு செய்யாதவங்க, யார் இது வந்து செய்யாத தப்புக்காக வந்து பாதிக்கப்படுறவங்க, இதை வந்து எப்படி இந்த பாதிப்புலேருந்து வெளியில வர்றாங்க, அந்த உமன் டிரைவர் எப்படி இந்திராவா மாறுறாங்க, அதாவது கீர்த்தி பாண்டியன் எப்படி இந்திராவா மாறுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. நீ அவனை தேடுறது விட்டு அவன் இப்போ உன்னை கொள்றதுக்காக தேடிட்டு இருக்கான். இதை விட்டவனோ முதல்ல இந்த படத்தோட ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பேசி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிற்கினியாள் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியனும் கீர்த்தி பாண்டியனும் அப்பா பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா திரும்ப இப்போ தான், அதாவது இப்போ இந்த அக்கேனம் படத்தில் தான் அவங்க மறுபடியும் அப்பா பொண்ணாக நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு சீன்லேயுமே ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு பாண்டு தெரியாமல் ஒரு ஃபிலிமில் நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கே வந்து உதய்கே அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை கொடுத்தே ஆகணும். படம் நகர்ற விதம், விறுவிறுப்பு அப்படியெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே இப்போ ரீசெண்டாக வந்தால் ஒரு 11 மூவியாக இருக்கட்டும், இது மாதிரியான படங்கள் அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, நல்லா சர சர சரங்கன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது, இப்படி வந்து எழுதியிருக்காங்களே, இப்படி எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த வாரம் ரிலீஸ் ஆனது, இந்த வாரம் ரேஸுங்கிறது பெரிய ரேஸ் இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பறந்து போ, ராம் சாரோட பறந்து போ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷோட 3 பிஹெச்கே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் குயிலின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர்றப்ப, இதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் வருது, F1 வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த ரேஸில் அக்கேனம்ன்றது வெளியில் அதிக அளவு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பப்ளிக் பைட்டாகவே பேச ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் நமக்கு இது ரிவ்யூ போடலை அப்படின்னா நம்ம காசு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி காசு கொடுத்து இதை பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து ரிவ்யூ பண்ணல. இதுக்காக பார்த்த ஒரு படம் தான் அக்கேனம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய அளவு ப்ரொமோஷன்ஸில் ட்ரைலர் பார்க்குறப்போ ஓகே இது வந்து ஒரு ட்ரையாங்கல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. உள்ளே இவ்வளோ கேஸ்ட் அண்ட் குரூ இருக்குது. ரமேஷ் திலக் இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா மேனன் இருக்கார், ஆதித்யா ஷிவ்பிங்கும் இருக்கார். இவ்வளோ பேர் இருக்கிறப்ப இந்த படத்தை எப்படி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, நான் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி உதய்கேவோட அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா இந்த படத்தை எழுதி இயக்கியவர் அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்துக்கான அந்த ஆத்மார்த்தமான ரைட்டிங்கும் அதே மாதிரி அந்த மேக்கிங்கும் வந்து பயங்கரமாக இருக்குது. சொல்லப்போனால் என்டையர் டீமே இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொன்னல இந்திரா எப்பயும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ட்ராவல் ஆகிற விதம் முதல்ல ஆரம்ப சீன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கீர்த்தி பாண்டியன் ஒரு கேப் டிரைவராக எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நிறைய பேர் வந்து கார் ஓட்டுவோம், எல்லோரும் கார் ஓட்ட தெரியும். ஆனால் கேப் டிரைவராக மாறி நடிக்கிற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கேப் டிரைவராக மாறுறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமே. அது மாறுறது, அதுக்கப்புறமா தாங்கிட்ட இருக்க பொண்ணுக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ரேண்டமாக பார்க்குறப்போ ஓகே ஒரு ஸ்கிரிப்டாகவும் நல்லாயிருக்கு. அதே நேரம் கீர்த்தி பாண்டியனும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாஸ்ட்டாக வந்து ப்ளூ ஸ்டார் படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எந்த படத்தில் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கப்போ கண்ணகி வந்தது. இருந்தாலும் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறமா நல்லா பேசப்படக்கூடிய ஒரு ரோலாக வந்து இந்த படம் அக்கேனம் உங்களுக்கு இருக்கும். அவங்களோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் சார். அருண் பாண்டியன் சார் மேலே எப்போதுமே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு காலத்துலலாம் அருண் பாண்டியனா அடாவடி பாண்டியன்ற மாதிரி இருப்பார். அவர் வந்தாலே ஒரு ஸ்பார்க்கு தான். ஒரு சண்டை நடக்குது, வில்லன் வந்து டு தி கோர் டாக்ஸிக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருண் பாண்டியனோட ஒரு இன்ட்ரோ வரும். வந்தாலே வந்து ஆடியன்ஸ்க்குலாம் நம்பிக்கை வந்துடும். இப்போ பாடுற அடிப்பார், ஏன்னா அவர் ஃபேஸை பார்த்தாலே அவர் அடிப்பாருங்கிற மாதிரியான ஒரு அக்ரெஷன் இருக்கும். அப்படியாப்பட்ட அருண் பாண்டியன் இந்த படத்தில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்காருன்னு இருக்குல்ல. ஒரு பக்கம் முன்னாள் குற்றவாளியாக இருப்பார், வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ண போகிறாரு, இந்த ஒரு ட்ரையாங்கிள் இஷ்யூக்குள்ள அவர் எப்படி மாட்டுறாரு, இல்லைனா அந்த ஒரு இஷ்யூவை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்க்குறப்ப வயசானாலும் அருண் பாண்டியனோட அந்த மேனரிசம்லாம் அப்படி இருக்குது. ஒரு சில இடங்களில் ஓகே நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒரு சில இடங்களில் அது தொய்வுகள் இருந்தாலுமே அவரோட அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த விண்டேஜ் அருண் பாண்டியனை திரும்பவும் கண்ணில் பார்த்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஷிவ்பிங் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஆளுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் இதை எடுத்துகிட்டு போகிற வந்து டாக்ஸிக் டு த கோராக டென்ஷனாக நடிக்கிற விதம் இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் அக்கேனம் அக்குன்றதே என்ன ஆயுதத்தில் இந்த 3ல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியன் சிறப்பாக செஞ்சாங்கன்னு ஒரு பக்கம் நான் சிறப்பாக செய்வேன் அருண் பாண்டியன் செய்கிறாரு. நீ செஞ்சேன்னா அதோட நான் சிறப்பாக செய்வேன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆதித்யா ஷிவ்பிங் பண்ணுறாரு. சரி இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணன் ரமேஷ் திலக் அவர் வந்து இப்போ வாரம் வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையும் இருக்கார் அப்படின்னு பட்சத்தில் ரமேஷ் திலக் அண்ணன் வந்து பர்ஃபெக்டாக ஒரு படம் ஒரு அவருக்கான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆதித்யா மேனன்
சொல்லவே வேணாம். நீ காமெடி குடுக்குறியா, காமெடி கலந்து பண்ணுவேன். டெரர் குடுக்குறியா, டெரர்ல பண்ணுவேன்னு சொல்லி அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சுருவார்ல. ஸோ ஒரு பக்கம் ஆதித்யாவும் ஸ்கோர் பண்றாங்க. என்னடா ஆளாள் ஸ்கோர் பண்றீங்கன்னு பார்த்தா, அம்மாவா நடிச்சிருக்கக்கூடிய மேம் சீதா அவர்களுமே வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க. என்னடா இது ஆளாளுக்கு நடிக்கிறீங்களா? என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அளவு ரைட்டிங் இருந்தது. அடுத்தடுத்த சீன்ல வரக்கூடிய ட்விஸ்ட், டர்ன்ஸ் அந்த ஒரு த்ரில்லிங்கான விஷயம். அதுக்கப்புறம் அதில இருக்கக்கூடிய டாப் ஆங்கிள்ஸ்லாம் பார்க்குறப்போ, ஓகே இந்த படம் வந்து ஒரு நாட்சான ஒரு விஷயம் தான். எதுக்கு பெரிய அளவுல இத ப்ரமோஷன் பண்ணல? ஏன்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். ஒரு பக்கம் அருண் பாண்டியன் சாரே ஏஎன்பியோட புரொடக்ஷன் கம்பெனில தான் அவரோட ஓன் புரொடக்ஷன்ல தயாரிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரமோஷன் பண்ணியிருக்கலாமே! அப்ப படம் வந்து பட்ஜெட்டா கம்மியா இருக்கு அப்படின்னா, ப்ரமோஷனுக்கு கம்மி செலவு பண்ணுவாங்க. இது படமும் நல்ல பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் காம்ப்ரமைஸ் இல்லாம எடுத்திருக்காங்கன்றப்போ, இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. Yo era Maito. Como quiera. இப்படியா ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா, அக்கேனம் நெறைய இடங்கள்ல போய் சேர்ந்திருக்கும். சேர வேண்டிய ஒரு படம். நெறைய பேர் பார்க்க வேண்டிய, நெறைய பேர் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் அக்கேனம். சரி இந்த படத்துக்குள்ள, பிளாட்டுக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா பேசணும்னு நெனைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாரி அருண் பாண்டியன் சார், அதுக்கப்புறம் கீர்த்தி பாண்டியன் இவங்களுக்குள்ள போணும்னு நெனைக்கிறேன். அருண் பாண்டியன் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிங், மனசுக்குள்ள இருக்க ஒரு கில்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரார்டினரின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா கீர்த்தி பாண்டியன் அவங்களோட ஒரு விஷயத்த காம் அண்ட் கம்போஸ்டா அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துல எப்படா ஒரு ஒரு தென்றல் புயலாக வருதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது மாரிலாம் மாறுனா எப்படிடா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் இவங்க ஆக்டிங்ல அப்படியே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் பத்தி பேசணும் அப்படின்னா, உதய்க்கு அங்கங்க நெறைய சஸ்பென்ஸோ, நெறைய ஓப்பனிங்ஸ் வச்சிருந்தாலும், இந்த படத்தோட கதைய ரொம்ப காம் அண்ட் கம்போசிவான ஒரு நரேட்டிவ்ல தான் எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு பக்கம் விறுவிறுப்பா போனாலும், சில இடங்கள்ல தொய்வுகள் விழுக தான் செய்யுது. கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஆனா, அந்த ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர சீனுக்கு வந்து ரொம்ப இன்டெப்த்தா அமையிறது, ஓகே டைரக்ஷனுக்கு உதய்கேக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே ஒரு பக்கம் டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருப்போம். அடுத்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவர் போட்டிருக்க பிஜிஎம் ஸ்கோர் அப்படிங்கிறது, எந்த ஒரு இடத்துலயும் அந்த சீன தாண்டலும், இந்த காத மூடிக்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு மாரி அப்படிலாம் பண்ணோம்னா, நம்ம சீன பார்க்கறதுல மிஸ் பண்ணுவோம்ல. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம, அத வந்து ஓவர் ரேட் பண்ணாம அப்படியே பேலன்ஸ்டா கொண்டு போறதுல, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஒரு டாப் நாட்சா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல சைலன்ஸ் இருக்கும்ல, அந்த அமைதியே ஒரு மாதிரியான மியூசிக்கா கம்போஸ் பண்ணி அப்படி எடுத்துட்டு போறதெல்லாம் பார்க்குறப்ப, ஒரு மெச்சூர்டான ஒரு மியூசிக் கம்போசிஷன் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட டிஓபி. இந்த படத்தோட டிஓபி தான் இந்த படத்துக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னே சொல்லணும். நைட் ஷாட்ஸ் எல்லாம் அப்படியே பிரிச்சு விட்டுருக்காருங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது? 2 விதம் தான். ஒண்ணு பொயட்டிக்கா எடுத்திருப்பாரு. நைட் ஷாட்ட ஒரு பக்கம் பொயட்டிக்கா ரசிக்கும்படியா எடுத்திருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த டார்க்கோட இன்னொரு சைடு இருக்கும்ல, அந்த சைட எடுத்திருக்காரு. அப்படியே அவர் வச்சிருக்க ஃப்ரேமு, அந்த ஃபாலோ அப்ஸ், இந்த சேசிங் சீனு, டிரைவிங் சீன், அந்த ட்ரிஃப்ட் அடிக்கிற சீன்லாம் கேமராமேன் எப்படி அப்படி ஒர்க் பண்ணிருக்காரு. ப்ளஸ் வந்து நைட் லைட்டிங் வேற. லைட்டிங்லாம் தெறிக்கிற மாரியான ஒரு ஒர்க். சொல்லப்போனா ஒரு ஒரு த்ரில்லருக்கோ, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கோ, ஒரு சைக்கோ த்ரில்லருக்கு இது மாரி ஒரு விதமான கிரைம்குள்ள வந்துட்டாலே கேமரா ஒர்க்கும், மியூசிக்கும் மிகப்பெரிய முக்கியம் இல்லையா? அதில முக்கியமான இடத்துல இந்த படத்தோட டிஓபி ஒர்க் பண்ணியிருக்காரு. லைட்டிங்ஸ்லாம் பிரிச்சிருக்கார். சேம் டைம் அதிக இடங்கள்ல அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த நைட்டோட ஷேடோஸா இருக்கட்டும், அந்த பொயட்டிக்கான ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், இந்த படத்த செதுக்குன்னு தான் சொல்லணும். அதே நேரம் பேசுறப்போ இந்த படத்தோட எடிட்டர் நெறைய இடங்கள்ல ஓவர் டைட்டர கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நெறைய விஷயங்கள் இப்ப அருண் பாண்டியன் சாருக்குலாம் ரொம்ப டைட் வச்சு பார்க்குறப்போ, நம்மளுக்கு தெரியுதுல்ல ஒரு சில ஆக்டிங்லாம் அவர் ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு தெரியுது. ஒரு வேளை அத கொஞ்சம் வைட்லயோ இல்லன்னா வந்து ஒரு சஜஷன் ஷாட் இது மாரி ஏதோ ஒண்ணு குடுத்துருக்குன்ற பட்சத்தில, இன்னும் கொஞ்சம் டீசென்ட்டா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த படத்தில ஓவராலா இதில இருக்கக்கூடிய ஜிஎம் சுந்தர், ரமேஷ் திலக் எல்லாருமே அவங்களுக்கான ஆஸ்பெக்ட்ட ஆஸ் ஆக்டராவும் குடுத்துட்டாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் குடுத்துட்டாங்க. உதய்க்கே படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை அவரோட பெஸ்ட்ட குடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டர் சைலன்ஸே மியூசிக்க கம்போஸ் பண்ணி ஒரு பக்கம் ஒரு விக்டரிய குடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் கேமராமேனு, லைட்டிங் அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் சிதற விட்டுருக்காரு. ஆனா இந்த படத்துக்குன்னு ஒரு சில மைனஸ்கள் இருக்கும்ல. அந்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தெரியுது. இது மட்டும் இல்லாம இந்த படத்தில பேசக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கே ரிப்பீட்டா ஃபீல் ஆகுது. இது என்னடா இது? அவங்க வேற வேற வார்த்தைகள் பேசினாலும் அதுக்கான அர்த்தம் ஒண்ணு தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது, நீ சாப்பிட்டு போலாமே அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தான் இல்லையா? நீ சாப்பிடுங்கிறது தான் அர்த்தம். அதே மாரி இவங்க பேசக்கூடிய நெறைய வார்த்தைகள் வேற வேற மாதிரியான டயலாக்ஸ் எல்லாமே ஒரே மீனிங்க குறிக்கிறதுனால ரிப்பீட்டா நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம், ஒரு இன்வெஸ்டிகேஷனோ, கிரைமோ, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரையாங்கிள் ஸ்கிரிப்ட்டோ, ஒருத்தன் மேல சந்தேகப்பட்டு டிராவல் பண்ணணும் அப்படின்றப்போ, நம்ம ஒரு டயலாக்க நம்பி ஒரு இடத்துல உட்காந்துறக்கூடாது. ஆனா, அது ரிப்பீட்டிவா ஃபீல் ஆகுறப்போ, நம்ம அது மாரி தான் இருக்கோமோ அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல குடுத்துருது. பட் சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஹானஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா, இங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயத்த வச்சு அது மூலமா எமோஷனல்ல டிராவல் ஆகி போயிட்டு இருக்காங்க கீர்த்தி பாண்டியன். அந்த டிராவல் மூலமா தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அருண் பாண்டியன் டிராவல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஆதித்யா ஷிப்பிங் டிராவல் ஆகுறாரு. இந்த டிராவல் இந்த எமோஷனல் அந்த ஒரு டிராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் வெயிட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்குது. இது மட்டும் தான் அந்த படத்துக்கு லைட்டான ஒரு நெகட்டிவிட்டி இல்லன்னா அத மாத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டா இருக்கே தவிர, அதர்வைஸ் அக்கேனம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் திஸ் வீக் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிடலாம். ஃபைனலா அக்கேனம் ஒரு நல்ல சோல்ஃபுல் ஃபீலிங்கான ஒரு படம்.
பெரிய மாஸ் சீனு, அதுக்கப்புறம் இன்ட்ரோ, ஸ்லோ மோஷன்ஸு, இத வித் ரா பிஜிஎம்ஸ் அது எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப ஃபீல் குட்டா ஆழ் மனசுலேருந்து சொல்லப்பட்ட ஒரு கதை. ஒரு அம்மா, பொண்ணு, ஒரு அப்பா, பொண்ணுக்கான ஒரு இடைப்பட்ட ஒரு கதை. இதில இருக்கக்கூடிய அந்த ஒரு சேசிங்ஸு, அப்படியாப்பட்ட பெர்ஃபார்மன்ஸு, எப்படி சொல்றது? கெட்ட மனிதர்களும் வாழ்றாங்கன்ற மாரியான ஒரு விஷயங்கள விரும்பக்கூடிய நபர்களா இருந்தா, நீங்க கண்டிப்பா எல்லாரும் அக்கேனம் பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். 11 மாதிரியோ, இல்ல ராட்சசன் மாதிரியோ, போர் தொழில் மாதிரியோ ஒரு ஸ்லோ மோஷன்ஸோ, ஒரு மாஸோ எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்கிறவங்களுக்கு அக்கேனம் சிறிய அளவு ஏமாற்றம் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃபேமிலி வைஸா ஒரு எமோஷனலா பார்க்குறவங்களுக்கு அக்கேனம் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபில்மா தான் இருக்கும். ஓவராலா அக்கேனம் பத்தின உங்களோட கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க.